ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வாஸ் இந்தியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 1 தான். இன்றைக்கி டே 1 மேட்சை பற்றி தான் நம்ம ரிசல்ட்டாக இதில் எடுத்துருக்கோம். நம்ம டெய்லி அப்டேட்ஸ் பண்ணுறதுனால இது முழுசாக வராது. டே 1 என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அது எப்படி, என்ன ஒர்க் பண்ணி, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் கேட்பீங்க, அது எப்படி பண்ணோம், என்ன பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். அது எப்படி என்ன ஏதுன்னு வாங்க பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கோர்சஸை பயன்படுத்தி நீங்கள் இந்த பிஸ்னஸில் மந்த்லி 8000லேருந்து 15,000 வரை ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் மொபைல் நம்பர் இருக்கும். உங்களுக்கு ஒரு காலோ இல்லை மெசேஜோ உங்களுக்கான டவுட்ஸை அங்கே போய் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. 100% ஜாப் கேரண்டியாக தான் இருக்குது. கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதோடைய பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. என்ன ஏதுன்னு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு புரியும். இதை பற்றின ஒரு சின்ன டெமோ வீடியோ தான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். அது எப்படி என்ன ஏதுன்னு வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பேட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. 159 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அணி ரொம்பவே சிறப்பாக பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க. இந்தியா அணி மார்க்கம் 31 ரனில் அவருடைய விக்கெட்டை விட்டார். ரிக்கல்டன் அதிரடியாக விளையாடி 23 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். முல்டர் 24 ரனில் அவுட் ஆகிட்டார். டெம்பா பவுமா 3 ரனில் அவுட் ஆகிட்டார். டி ஜார்ஜி 24 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். டியூப்ஸ் தான் நாட் அவுட்டாக கடைசி வரை இருந்தார். 15 ரன் அடித்து அடுத்து விக்கெட் விட்ட காரணத்தினால 159 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 55 ஓவர்லேயே ஒரு டெஸ்ட்டு மேட்ச்சு ஃபஸ்ட்டு டேவே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஜான்சன் அவரும் தன்னுடைய டெக் அவுட்டில் ஆகிட்டார். போஸ் 3 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். ஆர்மர் பும்ராவால் போல்ட் ஆகிட்டார். மகாராஜ் வந்த 3வது பால் LPW ஆகிட்டார். பும்ராவால் சிறப்பாக பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் விளையாடிருக்காங்க. இதில் யார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா 5 விக்கெட் எடுத்தார். முகமது சிராஜ் 2 விக்கெட் எடுத்தார். குல்தீப் யாதவ் 2, அக்சர் பட்டேல் 1 விக்கெட் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. 159 ரன்னுக்கு ரொம்பவே சூப்பராக பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டீம் ஒர்க்காக சேர்ந்து பண்ணனால பும்ரா பார்த்திங்கன்னா சிறப்பாகவே பந்து வீச்சு பண்ணியிருக்காரு. 14 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்து 5 விக்கெட்டை எடுத்திருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா களமிறங்கியிருக்காங்க. அது எப்படி என்ன ஏதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்தியா பார்த்திங்கன்னா 37 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டே முடிஞ்சது. இந்தியா ட்ரையல் பை 122 ரன். 122 ரன்னு வச்சாங்கன்னா அவங்க ஸ்கோரை ஈக்குவல் பண்ணுவாங்க. அது டே 12 தான் நடக்கும். SSV ஜெய்ஸ்வால் 12 ரன்லேயே போல்ட் ஆகிட்டார். யான்சன் ஓவரில் KL ராகுல் 13 ரனில் நாட் அவுட்டாக இருக்கார். இதில் யார் விக்கெட் எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா மார்க்கோ யான்சன் தான் சிறப்பாக பந்து வீச்சு பண்ணி ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 6 ஓவர் போட்டு 2 மேடின் பண்ணியிருக்காரு. 11 ரன் தான் கொடுத்துருக்காரு. ரொம்பவே சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. போஸ் 3 ஓவர் போட்டு 2 மேடின் பண்ணிவிட்டு 3வது ஓவரில் ஒரே ரன் கொடுத்துருக்காரு. ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. பார்க்கலாம் டே 2 எப்படி இருக்குன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம், எப்படி என்ன ஏதுன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்கள் எல்லாருக்குமே ஷோ ஆகும். புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம மேபி நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும். எனவே தேங்க்யூ, விஷுவல்.